வணக்கம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை மற்றும் கடலூர் செல்லும் வழியில் 3 அரசு மதுக்கடைகள் அரசு பள்ளி அருகாமையிலும், கோட்டாட்சியர் அலுவலகம் அருகாமையிலும் மற்றும் நாள்தோறும் பொதுமக்கள் வழிபடும் கோவில் அருகாமையிலும் இருப்பதால் மது பிரியர்கள் மது அருந்துவிட்டு போதையில் நாள்தோறும் சாலையில் படுத்து கிடக்கின்றனர். சில நேரங்களில் உடம்பில் துணி இல்லாமல் கிடப்பதால் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவிகள், பொதுமக்கள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாகவும், வாகன ஓட்டிகள் அப்பகுதியை கடந்து செல்ல மிகவும் சிரமப்படுவதாகவும் அப்பகுதியை சார்ந்த சமூக ஆர்வலர் சத்யா என்கின்ற பெண்மணி பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெண்கள் பொதுமக்களின் நலன் கருதி முதலமைச்சர் ஜோசப் விஜய் உடனடியாக இந்த 3 மதுக்கடைகளையும் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நமது கனவு தமிழகம் சேனல் கடலூர் மாவட்ட செய்தியாளர் மோகன்ராஜிடம் பேட்டி அளித்துள்ளார். அதனை இப்போது காண்போம். கனவு தமிழகம் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் வி மோகன்ராஜ். நன்றி. விருத்தாச்சலம் ஆர் சத்யா பேசுறேன். விருத்தாச்சலத்துல கடலூர் ரோட்ல மொத்தம் 3 கடை இருக்குங்க. ஒயின் ஷாப்பு 3 கடைன்னா ஸ்டேட் பேங்க் கிட்ட 2, பக்கத்திலே ஒரு 15 அடி தூரம் தான் ஸ்கூல் இருக்கு. அந்தாண்ட கோவில் இருக்கு. இந்த சைடு பாலக்கரை கிட்ட ஒரு கடை இருக்குங்க. பகல்ல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒயின் ஷாப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பொதுமக்கள் நடமாட முடியல. பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு இல்ல, அச்சுறுத்துற வகையில இருக்கு. அந்த ஸ்கூல் பசங்க போயிட்டு வர்றதுக்கு முடியல, ரோடு கிராஸ் பண்ண முடியல, எல்லாருக்குமே தொந்தரவு இடையூறா இருக்கு. இந்த 3 ஒயின் ஷாப்புகளையும் மூடுறதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் பொதுமக்கள் சார்பா கேட்டுக்கிறேன். இந்த 3 ஒயின் ஷாப்ல முதல்ல அந்த ஸ்கூலுக்கு போற பசங்க, பெண் பிள்ளைகள் முதல் இடத்துல பெண் பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. ரோடு கிராஸ் பண்ண முடியல, காலேஜ் போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல. ரொம்ப அச்சுறுத்துற வகையில குடிச்சிட்டு ரோட்ல படுத்துருக்குறாங்க, ட்ரெஸ் இல்லாத படுத்துருக்குறாங்க, ஒரு நேரம் சண்டை போட்டுக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் வெளியே விடவே பயப்படுறாங்க. அது அந்த ஏரியாவில் ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த 3 ஒயின் ஷாப்புகளையும் மூடுறதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் பொதுமக்கள் சார்பா கேட்டுக்கிறேன்.